இப்போ தம்பி சொன்னாப்புல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அரசியல்வாதிகளா, நடிகர்களா மாறி இஃப்தார் நோன்பு நடத்துவாங்க. அந்த நேரத்துல ஒரு தொப்பி போட்டுப்பாங்க. கஞ்சி குடிப்பாங்க. நாங்க தான் உங்களுக்கு இருக்கோம். உங்களுக்கு நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நாங்க இருக்கோன்றதெல்லாம் சொல்றதெல்லாம் பொய்யி. உங்களுக்கு நீங்க தான் வரணும். இந்த ஆட்சியிலும், அதிகாரமும் உன்கிட்ட தான் இருக்கணும்னு நெனச்சவர் தான் தலைவர் தளபதி. அதற்காக தான் இந்த சமூகம் வெகுண்டு எழுந்தது. யாரும் இவருடைய நிகழ்ச்சிக்கு போமாட்டாங்கன்னாங்க. ஆனால் அத்தனையும் தவிடு பொடியாக்கி, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்புகள் அத்தனை பேரும், நானும் அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்ன்றதுல சொல்றேன். அத்தனை இயக்கங்களும், அத்தனை கட்சி தலைவர்களும் ஆதரவு குடுக்குறாங்க. அப்பதான் தெரியுது, திமுக கூட இருக்கக்கூடியது தலைவர்கள் மட்டும்தான். இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய மனசையும் கொள்ளையடிச்சிட்டாரு தலைவர் தளபதி அவர்கள் சொல்லி. 2026ல மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கிய நமக்காக தான் இந்த 18% சிறுபான்மையினருடைய வாக்கு இருக்குது அப்படின்றத மிக கவனமாவும் கையாண்டுகிட்டு இருந்த திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியே இந்த சிறுபான்மையினுடைய சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் கிட்ட போயிடுச்சு அப்படின்றத அவர்களால புரிஞ்சிக்க முடியுது.